சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அமெரிக்காவுக்குள் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்களை அனுப்ப முயன்ற நீர்மூழ்கி கப்பலை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இந்தியாவிற்குள் பாகிஸ்தான் எல்லை தாண்டி பயங்கரவாதிகளை அனுப்புவதைப் போல அமெரிக்க எல்லை பகுதிகள் வழியாக போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஊடுருவுகின்றனர். தென் அமெரிக்காவில் இருக்கும் அமேசான் காடுகளை மையமாக வைத்து போதைப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. கொலம்பியா, மெக்சிகோ என்று பல நாடுகளில் போதைப் பொருட்களை பெரிய அளவில் விற்கும் கார்ட்டல்கள் செயல்படுகின்றன. அவற்றுக்கு எதிராக அமெரிக்கா கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. சென்ற ஒரு மாதத்தில் மட்டும் போதைப் பொருட்களுடன் ஊடுருவ முயன்ற 6 கப்பல்களை அமெரிக்கா தாக்கி அழித்தது. இந்நிலையில் ஒரு நீர்மூழ்கி கப்பலும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவை நோக்கி போதைப் பொருளை சுமந்து வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பலை அழித்தது தனது அரசின் மிகப்பெரிய சாதனை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அந்த கப்பலில் ஃபென்டனில் மற்றும் பிற போதைப் பொருட்கள் இருந்ததை அமெரிக்க உளவுத்துறை உறுதி செய்ததாகவும் நீர்மூழ்கி கப்பலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் உயிருடன் மீட்கப்பட்ட 2 பேர் தங்கள் சொந்த நாடுகளான ஈக்வடார் மற்றும் கொலம்பியாவிற்கு திரும்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் அந்த நீர்மூழ்கி கப்பல் மட்டும் அமெரிக்காவிற்குள் வந்திருந்தால் 25,000 அமெரிக்கர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருப்பார்கள் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார்.